உத்தங்க மகரிஷி அந்த வனாந்திரமான பிரதேசத்தில் கால் கெடுக்க நடந்து கொண்டிருந்தார். தாகம் அவரை வாட்டி வதைத்தது. என்ன தாகம் இது! உயிரே போய்விடும் போல் அல்லவா இருக்கிறது. கண்ணன் அவரை சோதிக்கிறானா? ஆம், உண்மையிலே அதுதானே நடக்கிறது. முனிவர் அல்லவா அவர். எப்போதாவது யாரேனும் அடியவர்கள் உபசரித்தால் கனிகள் பசும்பால் மட்டும் சாப்பிடுவதுண்டு. மற்றபடி காற்றும் நீரும் மட்டுமே ஆகாரம். ஆனால் இன்றென்ன இப்படி ஒரு தாகம்! அங்கே ஒரு பொய்கை கூட தென்படவில்லையே. உத்தங்கர் தாகத்தின் கொடுமை பொறுக்காமல் காலை காலோய்ந்து உட்கார்ந்து விட்டார். கண்ணா, என் உணர்வுகளை எல்லாம் வென்றுவிட்டதாக மமதை கொண்டேன். ஆனால் இந்த பாழும் தாக உணர்வை வெல்ல முடியவில்லை அப்பா. பிராணனே போய்விடும் போல இருக்கிறதே. கண்ணா, எங்கிருந்தாவது எனக்கு ஒரு கோலை நீர் கிடைக்க அருளக்கூடாதா? வாய்விட்டு கதறியும் கூட அந்த கதறல் ஏன் அவன் செவியை எட்டவில்லை? அஸ்தினாபுரத்தில் பாஞ்சாலியின் கதறல் கேட்டு துவாரகையிலிருந்து சேலை வாங்கியவன் இன்று தன் கதறலை கேட்டு ஒரு கோலை தண்ணீர் தருவதில் என்ன சிரமம்? கண்ணனின் கருணை கடல் வற்றிவிட்டதா? பாஞ்சாலியை பற்றி நினைத்ததும் முத்தங்கருக்கு பாரத போரின் போது கண்ணன் அவருக்கு வழங்கிய ஒரு வாக்குறுதி ஞாபகத்தில் வந்தது. அதன்படி இப்போது கண்ணன் அவருக்கு தண்ணீர் தந்தாக வேண்டுமே. பரம்பொருள் வாக்கு தவறுமா என்ன? உத்தங்கர் திகைத்தார். அவர் மனதில் பழைய நினைவுகள் படம் படமாய் விரிந்தன. பாரத போர் முடிந்து கண்ணன் துவாரகை திரும்பும் வழியில் உத்தங்க மகரிஷி கண்ணனை கண்டார். பாரத போர் நிலவரம் எதுவும் உத்தங்கருக்கு தெரியாது. தவத்திலே ஆழ்ந்திருந்த அந்த மகரிஷி கண்ணனை வணங்கி வெகு பிரியமாய் விசாரித்தார். கண்ணா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தினாய் அல்லவா? எல்லோரும் நலந்தானே? பீஷ்மர் எப்படி இருக்கிறார்? கண்ணன் பணிவோடு நடந்த அனைத்தையும் சொன்னான். பீஷ்மர் இறந்து விட்டார். கௌரவர்கள் கொல்லப்பட்டார்கள். வள்ளல் கர்ணனும் கூட மாண்டு போனான். இப்போது தர்மபுத்திரரின் அரசு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை முதன்முறையாக கேட்ட உத்தங்கரின் கோபம் எல்லை மீறியது. கண்ணன் கடவுள் என்ற எண்ணத்தை கூட அந்த கோபம் பின்னுக்கு தள்ளிவிட்டது. என்ன சொல்கிறாய் கண்ணா? நீ நினைத்தால் அவர்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாதா? ஏராளமானவர் கொல்லப்படுவதில் உனக்கு என்ன ஆனந்தம்? நீ நினைத்தது தானே நடக்கும். அவ்விதமெனில் நீ ஏன் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை? இதோ உன்னை சபிக்கப் போகிறேன். உத்தங்கர் கமண்டலிருந்து கண்ணனுக்கு சாபம் தருவதற்காக ஒரு பிடி தண்ணீரை கையில் எடுத்து விட்டார். கண்ணன் அந்த தண்ணீரை சடார் என்று தட்டிவிட்டான். தனக்கு சாபம் அளிப்பதன் மூலம் அவரது தப வலிமை குறைந்து போவதை தான் விரும்பவில்லை என்றும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதே தன் அவதார நோக்கம் என்றும் அதை கருத்தில் கொண்டே செயல்பட்டதாகவும் விளக்கினான். மனித அவதாரத்தில் மனித சக்திக்கு உட்பட்டே செயல்பட வேண்டும் என்றும் அதை மீறி தான் செயல்பட்டும் கூட துரியோதனை மாற்ற இயலவில்லை என்றும் கண்ணன் கூறியதை கேட்டு உத்தங்கர் மனம் நெகிழ்ந்தார். உத்தங்கரை பாசம் பொங்க பார்த்த கண்ணன் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் கீதை சொன்னபோது தான் காட்டிய விஸ்வரூப தரிசனத்தை உத்தங்கருக்கும் காட்டினான். அவர் பிரமிப்போடு விஸ்வரூபத்தை தரிசித்தார். மீண்டும் பழைய வடிவம் பெற்ற கண்ணன் உத்தங்கரிடம் கனிவோடு கேட்டான். ஏதேனும் ஒரு வரம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உத்தங்கரே. கண்ணா, உன் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துவிட்ட பிறகு இனி எனக்கு வேறு என்ன வேண்டும்? உன்னை சபிக்க எடுத்த என் கை நீரை தட்டிவிட்டாயே, அதனால் அல்லவோ என் தவம் பிழைத்தது. என் கை நீரை தட்டிவிட்ட நீ எப்போது எங்கே எனக்கு நீர் தேவைப்பட்டாலும் அது கிடைக்க அருள் புரிவாயாக. இந்த வரமும் கூட எனக்கு தேவையில்லை தான். ஆனால் வரம் கேள் என்று பரம்பொருளே சொன்ன பிறகு அதன் கட்டளையை பணிவதே சரி என்பதால் தான் இதை கேட்டேன். கண்ணன் கலகலவென்று நினைத்தான். அப்படியே ஆகுக என்று சொல்லி வாழ்த்துவிட்டு சென்று விட்டான். வனப்பிரதேசத்தில் தாகத்தால் தவித்து கொண்டிருந்த உத்தங்கர் இப்போது திகைத்தார். அன்று கண்ணன் தந்த வரம் பொய்ப்பிக்குமா? ஏன் இன்னும் தண்ணீர் எனக்கு கிடைக்கவில்லை? அப்போது தொலைதூரத்தில் ஒரு புலையன் வருவது தென்பட்டது. கையில் ஒரு கோலை நீரோடும் சுற்றிலும் நாய்களோடும் வந்து கொண்டிருந்தான். சாமி, எங்கே வந்து மாறிக்கிட்டீங்க? தண்ணி இல்லாத காடாச்சே இது. தாகம் மாட்டுதா? தண்ணி தட்டுமா? வாங்கி குடிக்கிறீங்களா? கடும் தாகத்திலும் முத்தங்கரின் ஆச்சாரம் அவரை தடுத்தது. போயும் ஒரு புலையன் கையால் நீர் வாங்கி அருந்துவா? சீச்சி, தள்ளிப்போ என்று விரட்டினார். சாமி, தள்ளிப்போன்னு சொன்னீங்களே, எதை தள்ளிப்போ சொல்கிறீங்க? என் உடலையா இல்லை ஆன்மாவையா? உடலுக்கே சாதி கிடையாது என்றுகிற போது ஆன்மாவுக்கு ஆண் பெண் பால் வேற்றுமை கூட கிடையாது சாமி. எல்லா உடலும் சாக போகிறது தானே. சாகாத உடல் இருந்தால் சொல்லுங்க, அதை ஒசுந்த சாதி உடல்னு நான் ஒப்புக்கிறேன். உத்தங்கர் திகைத்தார்.
ஒரு புலையன் என்ன அழகாக வேதம் பேசுகிறான். யார் இவன்? யாரப்பா நீ என்று திகைப்போடு கேட்டார். பதில் சொல்ல அவன் அங்கே இல்லை. அவனும் உடன் வந்த நாய்களும் சடாரென காட்சியை விட்டு மறைத்து விட்டன. கண்ணா, என் தெய்வமே, என்ன சோதனை இது? வந்தது யாரப்பா? உத்தங்கர் கதறினார். அவரின் செவிகளில் இனிய புல்லாங்குழல் நாதம் கேட்டது. திரும்பி பார்த்தார். கண்ணன் குறும்பு தவறும் புன்முறுவலோடு நின்று கொண்டிருந்தான். உத்தங்கரே, உமக்கு நீர் தருவதாகத்தான் வாக்குறுதி தந்தேனே தவிர யார் தருவார் என்று உத்தரவாதம் தரவில்லையே. நாய்களோடு கீழ்ஜாதி என நீர் என்னும் புடையர் மடிவில் வந்தவன் யார் தெரியுமா? தேவேந்திரன். அவனிடம் உத்தங்கர் என் பக்தர், தாகத்தால் வாடுகிறார், அவருக்கு நீரையல்ல அமிர்தத்தையே கொண்டு கொடு என்றேன். அவனும் மனிதர்களுக்கு அமிர்தம் கிடப்பதை விரும்பவே இல்லை. புலைய வடிவில் செல்கிறேன், அவர் ஏற்றால் வழங்குகிறேன் என்றான். ஆனால் அவன் எதிர்பார்த்தபடியே நீர் அவன் உருவை கண்டு வெறுப்படைந்தீர், அமிர்தத்தை இழந்துவிட்டீர். உத்தங்கரின் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது. உத்தங்கரே, கீழ்சாதியினர் என்று உங்களை போன்றோர் கருதும் மனிதர்களால் தானே உலகம் நடக்கிறது. உழவு தொழில் செய்வோர், மண்பாண்டம் செய்வோர், ஏன் கழிவை அகற்றுவோர், இவர்களெல்லாம் தொழிலை நிறுத்திவிட்டால் உலகம் என்ன ஆகும்? வர்ணாசிரமம் என்பது தொழில் சார்ந்த பிரிவை தவிர பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை ஏன் நீங்கள் உணரவில்லை? கீழ்சாதியினர் என்று உங்களை போன்றோர் ஒதுக்கும் மனிதர்கள் செய்யும் தொழில்தானே அமிர்தம். அந்த அமிர்தத்தில் தானே உலகம் அழியாமல் நிலையாய் நிற்கிறது. அவர்கள் இல்லாவிட்டால் என்றோ உலகம் அழிந்திருக்குமே. ஒரு பிரிவினரை ஒதுக்கினால் அவர்கள் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தையே அல்லவா உலகம் இழக்க நேரிடும். உத்தங்கர் கண்களை துடைத்து கொண்டார். பக்தி பரவசம் நிறைந்தவராய், கண்ணா, நீ அர்ஜுனனுக்கு சொன்னது அர்ஜுனன் கீதை, எனக்கு சொன்னது உத்தங்க கீதை. இந்த கீதையின் உண்மையை உலகம் உணரட்டும் பிரபு. என் மனதில் தெளிவு பிறக்க உன் ஆசி தேவையப்பா என்றார். கண்ணனின் கரம் அவருக்கு ஆசி வழங்கியது. பின் அவனது உருவம் அவர் நெஞ்சுக்குள் புகுந்து மறைந்தது.